சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. வணக்கம். மற்றவர்களின் மௌனத்தையும் அமைதியான குணத்தையும் கண்டு அவர்கள் ஏமாந்தவர்கள், அமைதியாக இருப்பவர்களை நாம் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தால் அது தவறு. அமைதியாக இருப்பவர்கள் மிரண்டாலோ அல்லது போராட்டத்தில் இறங்கினாலோ யாராலும் அடக்க முடியாது என்பது காலம் நமக்கு உணர்த்தி வரும் உண்மை. அமைதியாக இருப்பவர்களை ஏளனமாக நினைத்து சில குற்றவாளிகள் குற்றங்களை செய்வதுண்டு. ஆனால் அதே குற்றவாளிகள் சட்டத்திடம் சில சமயங்களில் சிக்கிக்கொள்வதும் உண்டு. சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் திட்டம் போட்டு குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் காவல்துறையிடம் எளிதில் சிக்கிக்கொள்வதில்லை. இது போன்ற குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை நம்பி நாடும் ஒரு துறை தடயவியல் துறை. தடயவியல் துறை சாட்சிகளே இல்லாத வழக்கில் கூட தங்களுக்கு கிடைத்த சின்ன சின்ன தடயங்களை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்த வழக்குகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி தடயம். மனிதன் படைக்கப்படும் போதே அவன் மற்றவனைப் போல் இல்லை என்பது இயற்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கோ அல்லது அவளுக்கோ என்று ஒரு தனி குணம் இருப்பது நாம் அறிந்த ஒன்றே. சில நேரங்களில் இந்த தனி குணம் என்பது நல்லது மட்டும் இல்லாமல் சிலரை கெட்டது செய்யவும் தூண்டும். இதனால் பலர் பாதிக்கப்படுவதுமாய் இருப்பதுதான் கொடுமை. தான் வாழ மற்றவர்களை கொடுமை செய்யவும் கொல்லவும் கூட துணியும் மனிதர்கள் இன்னமும் நம் உலகில் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மற்றவர்களின் வலிகளை உணராதவர்களுமாக வாழும் சில மனித மிருகங்கள் தங்களின் குணத்தை மாற்றிக்கொண்டு தன் சக மனிதர்களையும் தன்னை போல் பாவித்து அவர்களின் வலிகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டால் குற்றங்களும் குறையும், குற்றவாளிகளின் கொடூர குணமும் குறையும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. தடயவியல் துறையின் சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் தங்களுக்கு கிடைத்த தடயங்களை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடித்த வழக்குகளை வாரம் ஒரு வழக்காக பார்த்து வரும் நீங்கள் இந்த வாரம் பார்க்க போகும் வழக்கு 1968 ஆண்டுகளில் இரவு நேரங்களில் வீதியில் தனியாக படுத்திருப்பவர்களையும் வீதியில் தனியாக நடந்து செல்பவர்களையும் கொலை செய்து அவர்களின் உடைமைகளை திருடிச் சென்ற ஒரு கொடூர சீரியல் கொலைகாரன் ராமன் ராகவ் என்று அழைக்கப்படும் சிந்தி தால்வாயின் வழக்கு. 40க்கும் மேற்பட்டோரை கொலை செய்த இந்த கொடூர குற்றவாளி யார்? 1979 ஆண்டு வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் கூட இயக்குனர் பாரதி ராஜா குறிப்பிட்டுள்ள இந்த ராமன் ராகவ் யார்? 1968 ஆகஸ்ட் மாதம் மும்பையின் சுற்றுவட்டார பகுதிகளில் சில அப்பாவிகள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டனர். ஆனால் கொலைகாரன் யார் என்று தெரியவில்லை. சாலை ஓரங்களில் வாழ்பவர்கள், நடைபாதைகளில் படுத்து உறங்குபவர்கள், வீதியோரங்களில் தகரத்தையோ தார்பாய்களையோ தங்கள் கூரையாக கொண்டு ஏழ்மையின் பிடியிலும் வறுமை கோட்டிற்கு அடியிலும் வாழ்ந்து வரும் சிலரும் தலையில் தாக்கப்பட்டு மரணமடைவதாக காவல்துறைக்கு பல புகார்கள் வர துவங்கின. அதுவும் இந்த கொலை எல்லாம் இரவிலேயே நடப்பதால் கொலைகாரனை கண்ணால் பார்த்த சாட்சி யாரும் இல்லாமல் இருந்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பலரை இரக்கம் இன்றி அடித்து கொலை செய்த இந்த கொலைகாரன் ஒரு மாயாவி போலும் பல அமானுஷ சக்தி கொண்ட அரக்கன் போலும் மக்களால் பேசப்பட்டான். இந்த தொடர் கொலைகள் மும்பை மக்களை பெரிதும் மிரட்டியது. இரவு நேரங்களில் வெளியே செல்பவர்கள் கட்டாயம் வீடு திரும்புவார்களா என்பதே கேள்விக்குறியானது. இதனால் மும்பையின் இரவு நேரங்கள் சாலையோர வாழும் மக்கள் பாதுகாப்பு இல்லாத நேரமாய் மாறியது. இதனால் காவல்துறை மீதும் சட்ட ஒழுங்கு மீதும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட துவங்கியது. இப்படி மும்பையையே மிரட்டி வந்த சீரியல் கொலைகாரன் யார்? அவன் எங்கு இருக்கிறான்? இரவில் மட்டும் வந்து கொலை செய்துவிட்டு யார் கண்ணிலும் சிக்காமல் ஓடும் கொலைகாரனை பிடிக்க சிசிடிவி வசதிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த கொலைகாரனை பிடிக்க காவல்துறையின் டெபுட்டி கமிஷனர் ராமகாந்த் குல்கர்னி தேர்வு செய்யப்பட்டார். மாயாவி கொலைகாரன், யார் கண்ணிலும் சிக்காதவன், இரவு நேர ராட்சசன் என்றெல்லாம் சொல்லப்படும் கொலைகாரன் யார் என்ற தேடுதலை மற்றவர்கள் போல் மும்பை முழுவதுமாய் தேடினால் கொலைகாரன் சிக்க மாட்டான், மேலும் பல கொலைகளை செய்து கொண்டேதான் போவான் என்பதை உணர்ந்த ராம்காந்த் குல்கர்னி கொலை நடந்த இடங்களில் இருந்து அடுத்து அவன் எந்த இடத்திற்கு செல்லக்கூடும் என்பதை கணிக்க துவங்கினார். இதைத் தொடர்ந்து 1965 முதல் 1966 வரை எங்கெல்லாம் கொலை நடந்தது, யார் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் போன்ற தகவல்களும் சேகரிக்கப்பட்டது. குற்றவாளிகளை பற்றி மிக தீவிரமாய் ஆராய துவங்கிய காவல்துறை சாட்சிகள் ஏதும் இல்லாத இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க தடயவியல் துறையின் உதவியை நாடியது. வழக்கை கையில் எடுத்த தடயவியல் துறை கொலை செய்யப்பட்டவர்களின் உடலை கூராய்வு செய்தது.
மேலும் 1965ஆம் ஆண்டு முதல் 1966ஆம் ஆண்டு வரை இரவு நேரங்களில் திருடியவர்கள், காயமடைந்தவர்கள், இறந்தவர்கள் பட்டியலை பார்த்தது. அதில் காயமடைந்தவர்கள், அவர்களின் மருத்துவ அறிக்கை ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சியில் மும்பை கிழக்கு பகுதியில் மட்டும் மொத்தம் 19 பேர் காயமடைந்ததாகவும் அதில் 9 பேர் இறந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை வைத்து மும்பை கிழக்கு பகுதியில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரேனும் சுற்றுகிறார்களா என்று தேட துவங்கியது காவல்துறையும் தடயவியல் துறையும். இந்த தேடலில் ராமன் ராகவ் என்று அழைக்கப்படும் சிந்தி தால்வாய் மும்பை கிழக்கு பகுதியில் சுற்றுகிறான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவன் யார் என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. குற்றவாளி யார் என்று தெரியாமல் இருந்த இந்த வழக்கில் தடயவியல் துறையும் காவல்துறையும் சந்தேகப்படும் ராமன் ராகவ் என்பவன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்பதும், அவன் தாயை இழந்தவன், சிறுவயது முதலே பள்ளிக்கூடம் எதுவும் செல்லாமல் தன் தந்தையிடம் வளர்ந்து வந்தான். இவன் சிறுவயது முதலே சின்ன சின்ன திருட்டுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவன். தமிழ்நாட்டை விட்டு மும்பைக்கு சென்று அங்கு ஒரு திருட்டு வழக்கில் சிக்கி 5 ஆண்டுகள் சிறையில் கழித்தவன் போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. இப்படி காவல்துறையும் தடயவியல் துறையும் சந்தேகப்படும் ராமன் ராகவ் மேல் இருக்கும் குற்றச்சாட்டுகளும் அவனது கடந்த கால வாழ்க்கையும் ராமன் ராகவை குற்றவாளியாக சித்தரித்தாலும் ஆதாரமும் தடயமும் ஏதேனும் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தது தடயவியல் துறை. தன் மிகச்சிறு வயதிலேயே தன் தாயை இழந்த ராமன் ராகவும் அவனது சகோதரியும் அவர்களின் தந்தையால் வளர்க்கப்பட்டார்கள். காலப்போக்கில் ராமன் ராகவின் தந்தை மறுமணம் செய்து கொண்டார். ஒரு நாள் ராமன் ராகவின் தந்தை வியாபார சம்பந்தமாய் வெளியூர் சென்றிருந்த போது தன் சித்தி இன்னொரு ஆளுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்த ராமன் ராகவ் தன் சித்தியை கொலை செய்து விட்டான். மேலும் கொஞ்சம் கூட மனித குணம் இன்றி தன் உடன் பிறந்த சகோதரியையே கற்பழித்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சிறு வயது முதலே மனித குணங்கள் குறைவாக இருந்த ராமன் ராகவ் மும்பைக்கு தப்பி வந்தான். வந்த இடத்தில் தனக்கு அடைக்கலம் கொடுத்த நண்பனின் மனைவி ராமன் ராகவுடன் தவறாக நடக்க முயற்சித்தாள். பின் ராமன் ராகவின் நண்பனிடம், உன் நண்பன் தான் என்னை காமப்பொருளாய் பார்க்கிறான் என்று சொல்ல தன் நண்பனின் மனைவியையும் நண்பனையும் கொன்றான். இப்படி தன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களால் பாதிக்கப்பட்டு ராமன் ராகவ் கொஞ்சம் கொஞ்சமாய் மனித குணத்தை இழக்க துவங்கினான். அதன் பின்பு ராமன் ராகவ் தன் பிழைப்பிற்காக மற்றவர்களை ஏமாற்றுவது, தான் ஒரு தெய்வ பிறவி என்று சொல்லிக்கொண்டும் தன்னிடம் கடவுள் பேசுகிறார் என்று சொல்லிக்கொண்டும் மும்பையில் பல பகுதிகளில் சுற்றி வர துவங்கினான். தங்களுக்கு கிடைத்த விவரங்களை கொண்டு ராமன் ராகவை பற்றி பழைய போலீஸ் ரெக்கார்டுகளில் தேடி அவனது புகைப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த ராமன் ராகவை எப்படியாவது கைது செய்து விசாரணைக்கு கொண்டு வரும்படி ராம்காந்த் குல்கர்னி உத்தரவிட்டார். ராம்காந்த் குல்கர்னியின் உத்தரவை தொடர்ந்து ராமன் ராகவின் புகைப்படம் போலீஸ் ரெக்கார்டுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த புகைப்படத்தை பொதுமக்களிடம் காட்டி இவன்தான் தற்போது மும்பை கிழக்கு பகுதிகளில் சுற்றி கொண்டிருக்கும் நபரா என்று விசாரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மும்பையின் சுவர்களில் ராமன் ராகவின் புகைப்படம் ஒட்டப்பட வாண்டட் என்று அறிவிப்பு பரவியது. ராமன் ராகவை காவல்துறை தீவிரமாய் தேடி வருகிறது, இவனை யாராவது பார்த்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என்று அறிக்கையிடப்பட்டது. மும்பையில் ராமன் ராகவை தேடும் பணி தீவிரமாய் நடந்து கொண்டிருக்க மீண்டும் மும்பையில் இரவு நேரங்களில் பல அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டன. இரவு நேரங்களில் நகையுடன் வந்தவர்களை கொலை செய்துவிட்டு அவர்களின் நகையை எடுத்துக்கொண்டு குற்றவாளி ஓடிவிட்டான் என்பது தெரிய வந்தது. இந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சி யாரும் இல்லாமல் போனதால் குற்றவாளி மேல் மக்களுக்கு இருந்த பயம் அதிகமானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையும் தடயவியல் துறையும் சடலங்களை உடல் கூராய்வுக்கு எடுத்துக்கொண்டது. அது மட்டுமில்லாமல் அந்த இடத்தில் இருந்த கை ரேகைகளும் இரத்த துளிகளும் சாட்சிகளாக சேகரிக்கப்பட்டன. மும்பையே மிரட்டி வரும் கொலைகாரன் ராமன் ராகவா அல்லது வேறு யாரோவா? இந்த கொலைக்கும் முன்பு நடந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? பல கேள்விகள் சூழ குழம்பி நின்ற இந்த வழக்கில் தடயவியல் துறையின் தடய வேட்டையால் இந்த கொலைகளையும் இதற்கு முன்பு நடந்த கொலைகளையும் செய்திருப்பது ஒரே ஆள்தான் என்பதும், அவன் ஒரு இரும்பு ராடை பயன்படுத்தி அதை வைத்து கொலை செய்யப்பட்டவர்களின் தலையில் தாக்கி இருப்பதை கண்டுபிடித்தது தடயவியல் துறை. மேலும் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட கைரேகைகளும் ராமன் ராகவின் பழைய போலீஸ் ரெக்கார்டுகளில் இருந்த கைரேகைகளும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதில் ராமன் ராகவ் கொலை நடந்த இடத்தில் இருந்திருக்கிறான் என்பது 100% உறுதி செய்யப்பட்டது. இதனால் ராமன் ராகவை மிக தீவிரமாய் தேட துவங்கியது தடயவியல் துறையும் காவல்துறையும். ராமன் ராகவ் தான் கொலைகாரன் என்று உறுதி செய்யும் வகையில் தடயவியல் துறையின் அறிக்கை இருந்ததால் ராமன் ராகவ் மேல் இருந்த சந்தேகம் உறுதியானது. அதனால் மும்பை முழுவதும் இரவு நேரங்களில் மக்களோடு மக்களாக போலீஸ் மஃப்டியில் திரிய துவங்கினர். இது தெரியாத ராமன் ராகவ் வழக்கம் போல் கொள்ளையில் ஈடுபட இரவு நேரங்களில் வெளிவந்தான். அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டான். ஆனால் காவல்துறை அவனை கைது செய்யும் போதும் அவன் மிக அமைதியாக தன்னை ஒரு நிரபராதி போல் காட்டிக்கொண்டான். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ராமன் ராகவ் கைது செய்யப்பட்டு பின் அவன் தங்கியிருந்த இடம் சோதனையிடப்பட்டது. இந்த சோதனையில் மூக்கு கண்ணாடி, 2 சீப்புகள், சோப்பு போன்ற பொருட்கள் தான் தடயவியல் துறைக்கு கிடைத்தது.
ஆனால் மேலும் நடத்தப்பட்ட தீவிரமான சோதனையில் ஒரு டைரி கிடைத்தது. அதில் ராமன் ராகவால் கொலை செய்யப்பட்ட சிலரின் அடையாளங்கள் இடம்பெற்றிருந்தது. ராமன் ராகவ் தன்னை நிரபராதி என்றும் அப்பாவி என்றும் காட்டிக்கொள்ளும் முயற்சியில் விசாரணையில் அமைதியாக இருந்ததால் ராமன் ராகவன் டைரியை தவிர அவனை கொலைகாரன் என்று உறுதி செய்ய வேறு ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்று தடய வேட்டையில் ஈடுபட்ட தடயவியல் துறைக்கு ராமன் ராகவ் சட்டையில் ஒட்டியிருந்த இரத்த துளிகளும் கொலை செய்யப்பட்டவர்களின் இரத்த துளிகளும் ஒன்றுதான் என்று நிரூபிக்கப்பட்டது. எனவே குற்றம் நடந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட கைரேகைகள், இவனது ஆடையில் கொலை செய்யப்பட்டவர்களின் இரத்த துளிகள் என போதுமான சாட்சியங்கள் இருந்ததால் ராமன் ராகவ் மீது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த விசாரணையில் 40க்கும் மேற்பட்டவர்களின் உடைமைகளை திருடி அவர்களை கொலை செய்திருக்கிறான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ராமன் ராகவ் என்று புதிய பெயரில் பலரை கொலை செய்தவன் போலீஸ் ரெக்கார்டில் சிந்தி தல்வாய் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டிருந்த குற்றவாளிதான் என்பதும், ராமன் ராகவ் தான் மும்பை தொடர் கொலைகளை செய்திருக்க சாத்தியம் என்பதை உணர்த்தும் வகையில் கைப்பற்றப்பட்ட தடயங்களையும் கொண்டு மும்பையின் மாயாவி, சீரியல் கொலைகாரன், இரவு ராட்சசன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட கொடூர கொலைகாரன் ராமன் ராகவ் கைது செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தி மும்பை மாலை நாளிதழ்களில் தலைப்புச் செய்தியாக வந்தது. மும்பையை மிரட்டி கொண்டிருந்த சீரியல் கொலைகாரன் கைது செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தி மும்பை முழுவதும் காட்டுத்தீயாய் பரவ துவங்கியது. அதுவரை இரவுகளில் மிகுந்த பீதியில் இருந்த மும்பை நகர மக்கள் விடுதலை அடைந்தது போல் ஆரவாரம் செய்தனர். மும்பை கிராஃபோர்ட் மார்க்கெட்டில் ராமன் ராகவ் கைது செய்யப்பட்டதால் மக்கள் கூட்டம் கூடி அதை கொண்டாடியது. இப்படி மும்பை மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடிய ராமன் ராகவ் கைது திடீரென போதிய சாட்சியங்கள் இல்லை, ராமன் ராகவ் மனநிலை பாதிக்கப்பட்டவன், அதனால்தான் அவன் மற்றவர்களை கொலை செய்திருக்கிறான் என்பது போல் வாதாட துவங்கியது ராமன் ராகவின் தரப்பு. கஷ்டப்பட்டு தங்களுக்கு கிடைத்த தடயங்களாலும் இரவு பகல் பாராமல் கண்விழித்து மக்களோடு மக்களாக மஃப்டியிலிருந்து ராமன் ராகவை கைது செய்தால் அவன் ஒரு மனநலம் குன்றியவன், காவல்துறையும் தடயவியல் துறையும் வீண் பழியை ஒரு அப்பாவி மேல் சுமத்த பார்க்கிறார்கள் என்று வாதாட துவங்கியது ராமன் ராகவின் தரப்பு. இதைத் தொடர்ந்து ராமன் ராகவ் மனநிலை பாதிக்கப்பட்டவனா? இவ்வளவு சாட்சியங்களும் தடயங்களும் இருந்தும் ராமன் ராகவ் தான் குற்றவாளி என்று நிரூபிக்க முடியவில்லை. அவனுக்கு எதிரான வலுவான தடயங்களும் சாட்சியங்களும் கிடைக்குமா என்று தங்கள் தடய வேட்டையை தீவிரப்படுத்தியது தடயவியல் துறை. ராமன் ராகவ் தான் மும்பையில் நடந்த பல கொலைகளுக்கு காரணம் என்பதை நிரூபிக்க ராமன் ராகவிற்கு ஸ்கல் எக்ஸ்ரே, ரொட்டீன் பிளட் எக்ஸாமினேஷன், சீரியாலஜிக்கல் டெஸ்ட் ஃபார் சிஃபில்ஸ், யூரின் டெஸ்ட், இசிஜி போன்ற அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் நடத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 1969ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை மணல காப்பகத்தில் ராமன் ராகவை கண்காணிப்பில் வைத்து பரிசோதிக்கப்பட்டான். இந்த பரிசோதனையின் முடிவில் ராமன் ராகவ் நல்ல ஞாபக சக்தியோடு தான் இருக்கிறான். அவனுக்கு அவன் செய்வது என்னவென்று தெரிந்துதான் செய்திருக்கிறான். அவனால் மற்றவர்கள் பேசுவதையும் உலக நிலையையும் புரிந்து கொள்ள முடியும். அவன் ஒரு யதார்த்தமான சராசரி மனிதனின் மனநிலையில் தான் இருக்கிறான் என்பது உறுதி செய்யப்பட்டது. ராமன் ராகவ் தான் கொலைகாரன் என்பதை பல சாட்சியங்கள் மூலம் காவல்துறையும் தடயவியல் துறையும் நிரூபித்தாலும் தான் ஒரு மனநிலை சரியில்லாதவன் என்ற போர்வைக்குள் தான் செய்த கொலைகளை மறைக்க நினைத்த ராமன் ராகவ் மீது கடுமையான விசாரணையை மேற்கொண்டது காவல்துறை. ஆனால் அந்த விசாரணையிலும் ராமன் ராகவ் தன்னை ஒரு நிரபராதி போல் காட்டிக்கொண்டான். ராமன் ராகவிடம் கடுமையான முறையிலும் விசாரணை நடத்தப்பட்டது. அதே சமயத்தில் நாசுக்கான முறையிலும் அவன் செய்த கொலைகளை பற்றி விசாரணை நடத்தப்பட்டது. பல நாட்கள், பல முறைகளில், பல அணுகுமுறைகளில் விசாரிக்கப்பட்ட ராமன் ராகவ் தான் ஒரு முட்புதரில்தான் மற்றவர்களை கொலை செய்த அந்த ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்றான். அந்த முட்புதர் ஆரே காலனியில் இருக்கிறது என்று வாக்குமூலம் கொடுத்தான். ராமன் ராகவ் தான் குற்றவாளி என்று நிரூபிக்க ஏதேனும் ஒரு சரியான தடயம் கிடைக்குமா என்று காத்திருந்த காவல்துறையும் தடயவியல் துறையும் ராமன் ராகவ் சென்ற இடத்திற்கு சென்று சோதனையிட்டது. இந்த சோதனையில் ஒரு முனையில் வளைந்திருந்த இரும்பு ராட், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு கத்தி, ஒரு கைக்குட்டை என பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. இதுவரை ஒரு மனநோயாளியாகவும் தான் கடவுளின் பிள்ளை என்றும் தான் எதை செய்தாலும் கடவுள் சொல்லித்தான் செய்கிறேன் என்றும் சொல்லிக் கொண்டு வந்த ராமன் ராகவ் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க ராமன் ராகவிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை சோதனை கூடத்திற்கு எடுத்துச் சென்றது தடயவியல் துறை. அந்த இரும்பு ராடில் இருந்த இரத்த கரைகளும் கைரேகைகளும் தசை திசுக்களும் சோதனையிடப்பட்டதில் கொலை செய்யப்பட்ட நபர்களின் திசுக்களும் ராமன் ராகவின் ஆயுதத்தில் இருந்த சதை திசுக்களும் 100% ஒத்துப்போனது. இந்த காலகட்டத்தில் இந்த இரும்பு ராட் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை ராமன் ராகவுக்கு தயாரித்து கொடுத்தது யார் என்று விசாரிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் மைக்கேல் என்பவன் தான் ராமன் ராகவுக்கு இந்த ஆயுதங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு மைக்கேல் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டான். இந்த விசாரணையில் ராமன் ராகவும் மைக்கேலும் தமிழகத்தில் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். ராமன் ராகவ் மைக்கேலிடம் தன் பெயர் தம்பி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டிருந்தவன். ஒரு நாள் ராமன் ராகவ் தன்னிடம் வந்து அவனது ரூம்மேட் ஒருவன் திடீரென உயிரிழந்த நிலையில் இருக்கிறான்,
அவன் தற்கொலை செய்து கொண்டான் போல் தெரிகிறது. ஆனால் இந்த செய்தி வெளியே தெரிந்தால் நான் தான் என் ரூம்மேட்டை கொன்றுவிட்டதாக அனைவரும் சொல்வார்கள். எனவே தன்னை காப்பாற்றும்படி தன்னிடம் கெஞ்சினான். ஒரு இரும்பு ராட் மட்டும் செய்து கொடுத்தால் போதும், அந்த பிணத்தை நான் குழி தோண்டி புதைத்து விடுவேன் என்றான். தம்பி சொல்வதை முழுவதுமாய் நம்பி நானும் அவனுக்கு ஒரு இரும்பு ராடை செய்து கொடுத்தேன். மற்றபடி ராமன் ராகவ் செய்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாக்குமூலம் கொடுத்தான் மைக்கேல். மனநிலை சரியில்லாதவன் என்று தன்னை தான் சொல்லிக் கொண்டாலும் ராமன் ராகவின் நடத்தையும் அவன் செயல்களும் ஏதோ வித்தியாசமாக மாற துவங்கி வருவதை தடயவியல் துறையும் காவல்துறையும் சந்தேகப்பட்டனர். எனவே ராமன் ராகவின் மனநிலை பற்றி பல சோதனைகளையும் செய்து கொண்டே வந்தது காவல்துறை. இந்நிலையில் விசாரணையின் போது தன்மேல் இருக்கும் குற்றம் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு வருவதை அறிந்திருந்த ராமன் ராகவ் காவல்துறையை அழைத்து கொண்டு போரிவில்லி எனும் மலைப்பகுதிக்கு சென்று அங்கு தான் எப்படி கொலை செய்தான், யாரிடம் எப்படி என்னென்ன உடைமைகளை திருடினான் என்பதையும் காவல்துறையிடம் ஒத்துக்கொண்ட ராமன் ராகவ் தன் குற்றங்களை நீதிபதி முன்னிலையிலும் ஒப்புக்கொள்வதை வாக்குமூலம் கொடுத்தான். மேலும் தான் இப்படி தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ள கடவுள் தான் தன்னிடம் சொல்கிறார், எனவேதான் தன் குற்றங்களை ஒத்துக்கொள்கிறேன் என்றான். பல நாட்கள் விசாரணை தேடுதல் வேட்டைக்கு பின்பு காவல்துறையும் தடயவியல் துறையும் காத்திருந்த ராமன் ராகவின் வாக்குமூலத்தில் வந்த உண்மைகள் இதோ. இரவு நேரத்தில் வீதியில் ஒரு தாயும் குழந்தையும் ஒரு குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவளது கணவன் வீட்டு வாசலில் படுத்துக் கொண்டிருந்தான். நான் அவனை முதலில் இரும்பு ராடை கொண்டு தலையில் அடித்து கொன்றேன். பின் சத்தம் கேட்டு குழந்தையும் தாயும் எழுந்து என்னை பார்த்தார்கள். எனவே அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்து சில பொருட்களை திருட நினைத்தேன். ஆனால் ஒரு கிழவி என்னை பார்த்து விட்டதால் சட்டென்று தப்பி ஓடிவிட்டேன். ஒரு நாள் ஒரு வயதான கிழவனை அடித்து கொன்று அவரது கை கடிகாரத்தை திருடினேன். திருடிச் செல்வதையே வாழ்க்கையாக கொண்டேன் என்று வாக்குமூலம் கொடுத்தான். ராமன் ராகவ் கொலை செய்த காரணங்களும் அவன் நடவடிக்கைகளும் ஏதோ வித்தியாசமாக இருந்ததால் மீண்டும் ராமன் ராகவ் மனநல காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டான். அவன் ஒரு சைக்கோ. அவனுக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது. அவன் கையில் சுத்தில் கிடச்சிதுன்னா அடிச்சிடுவான். அவனுக்கு என்னென்னா உருண்டையான ஆப்ஜெக்டாக இருந்தால் சுத்திலால் அடிக்கணும் போல் எனக்கு உணர்ச்சி இருக்குன்னு போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறான். அதனால் மண்டை உருண்டையாக இருக்கிறதுனால அதில் சுத்திலால் எடுத்து ஒரு அடி அடிச்சிடுவார் அவர். அவங்க செத்து போட்டாங்கிறதாங்கலாம் அவன் உணர மாட்டான். அவனுக்கு ஒரு மேனியா. திஸ் இஸ் கால்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மேனியாக்கு. இந்த சோதனையில் ராமன் ராகவ் குரோனிக் பாரனாய்டு ஸ்கிசோஃப்ரீனியா என்னும் மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டுபிடித்தார் டாக்டர் பட்கர். இதனால் ராமன் ராகவ் செய்த குற்றத்திற்கு முதலில் தூக்கு தண்டனை வழங்கிய நீதிமன்றம் அவன் மனநோய் காரணமாக குற்றங்கள் செய்ததால் அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது. 1995ஆம் ஆண்டு சிறையில் சிறுநீரக கோளாறால் ராமன் ராகவ் மரணமடைந்தார். எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு ராமன் ராகவின் வழக்கு ஒரு உதாரணம். குற்றம் செய்தவர்கள் மனநோய், மன அழுத்தம், சந்தர்ப்ப சூழ்நிலையை காரணம் சொன்னாலும் குற்றம் செய்தவர்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் நீதி. அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.